Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் லோடு ஃபில்லிங் வந்து எப்படி கற்றுக்கிறது, அதை கற்றுக்கிட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான மெட்டீரியல் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், 2 கலரில் எடுத்திருக்கேன் ஆஸ் யூஷுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் கோல்டன் கலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3mm மோத்தி. அதுக்கப்புறம் ஆரி நீடில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒர்க் பண்ணுற நீடில். இப்போ வாங்க இந்த ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ட்ராயிங் பண்ணி 9ஆம் நம்பர் நீடிலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு சாக் பீஸ் இருக்குது இல்லைங்களா, சாக் பீஸை வச்சு நாங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து தேய்ச்சாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரேசிங் வந்துடும். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து எல்லா ஸ்டெப்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியாது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட்ஸாக கிடைக்கும். இப்போ வாங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா சென்டரில் நாங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இந்த ஸ்டோன் வந்து நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், சாரி காய்ஸ். ஸோ இந்த ஸ்டோன் வந்து சென்டரில் ஒட்டி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து பீட்ஸ் வரும். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த சுகர் பீட்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேசிங்கில் ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் வந்துடணும். இந்த ட்ரேசிங்கில் நீங்கள் சுகர் பீட்ஸ் தான் ஸ்டிச் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் நார்மலாக செயின் ஸ்டிச் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் கூட போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த லீஃபோடைய ஷார்ப்பான பகுதி இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீடு தான் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். 2 நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. ஸோ அதனால் ஒவ்வொரு பீடாக இந்த இடத்துல மட்டும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற இடத்துல நீங்கள் 1, 2 அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஷார்ப்பாக இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா 2, 3 பீட்ஸ் நீங்கள் ஒன்றா ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து வராது உங்களுக்கு. இப்போது இந்த ஜாயிண்டில் நாங்கள் ஒரு எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் வந்து ஃபில்லிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் லீஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் நாங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் டபுள் ஸ்ட்ராங்கில் தான் கொடுக்க போகிறேன். இங்கேருந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற லீஃபும் வந்து நாங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் லீஃபில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கலரும் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். இப்போது மிச்சம் இருக்கிற ஹாஃப் லீஃபில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த நடுவில் கேப் எதுக்குன்னா இங்கே வந்து ஒரு லைன் வந்து பீட்ஸ் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கேப்பை விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கேப்பு தெரியுது இல்லைங்களா? இந்த கேப்பில் ஒரு அவுட்லைன் நாங்கள் அடிச்சுக்கலாம். இப்போது ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து எல்லா லீஃபும் நாங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் வந்து லோடு ஃபில்லிங் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா லீஃப்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா
இந்த 2 லீஃப்க்கு நடுவில் கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்பில் இந்த 3 mm பீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் ரெண்டும் சேர்த்து நாங்கள் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி வந்து டோட்டலாக நாங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டபுள் கலர் லோடு ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணுறது, அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.